அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பகுதி 3 ஏற்கனவே 2 பகுதி பார்த்துருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் 6ல் இருக்கிற மீதி இன்னொரு 5 திருக்குறளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ரைட். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான அறிவுரையை சொன்னது யாருனாக்கில் நம்ம திருவள்ளுவர் தான். இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றணும், இனிய சொற்களை பேசணும், பிறர் பொருட்களை திருடக்கூடாது, ஊக்கத்துடன் செயல்படணும், அதே மாதிரி பயனற்ற சொற்களெல்லாம் பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அறக்கருத்துக்களை நம்ம சொன்னது யாருன்னா நம்ம திருவள்ளுவர். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சு தான். ஸோ அதை பற்றினதான் பார்க்க போகிறோம். முதல்ல விருந்தோம்பல், அதை பற்றி ஒரு 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பற்று அன்று. அதாவது விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டர் பற்று அன்று. அதாவது அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விருந்து புறத்ததா தானுண்டல், அதாவது தான் மத்திருந்து சாப்பிட்றது எப்படின்னா, அது சாவா மருந்தெனினும், அதாவது அமிழ்தமே ஆனாலும் நான் மாத்திரம் உண்ணக்கூடாது, விருந்தினர் இருக்கும்போது அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கம் குலையும் விருந்து. இது அப்படியே இருந்து அந்த திருக்குறளோட அர்த்தத்திலே அப்படியே இருக்குது. மோப்ப குலையும் அனிச்சம் அப்படின்னா என்ன? மோந்து பார்த்தா அனிச்ச மலர் மலர் வாடிடும். அதே மாதிரி முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து, நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ மோப்ப குலையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குலையும் விருந்து, இதிலே அதுக்கான மீனிங் இருக்குது. இது தனியாக அர்த்தம் படிக்கணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ படிக்கும்போது இந்த மாதிரி அதோட மீனிங் என்னென்னு பொருத்தி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கல்லாமை. கல்லாமைனா இங்கே என்ன மீனிங்னா திருடாமைன்னு அர்த்தம். ஓகே, இந்த இல்லு வந்துச்சுன்னா திருடாமை அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். அதாவது இதுவும் அப்படியே மீனிங் எக்ஸாக்டாக வருது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, அதாவது பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல், அதாவது மற்றவங்க பொருளை திருடலாம் அப்படின்ட்டு நம்ம மனசால் நினைக்கிறது கூட தீமையானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். அடுத்தவங்க பொருளை திருடலான்னு நினச்சா கூட அது ரொம்ப தீமையானது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். இதுவும் அப்படியே எக்ஸாக்ட் மீனிங் அப்படியே சொல்லுது. களவினால் ஆகிய ஆக்கம் அப்படின்னா என்னன்னாக்கல, களவு மூலம் திருடிய, அதாவது சேர்த்த செல்வம். ஆக்கம்னா இங்கே என்ன மீனிங்னாக்கல செல்வம்னு அர்த்தம். களவினால் ஆகிய ஆக்கம், அதாவது களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் அளவிறந்து ஆவது போல கெடும். அதாவது என்னென்னா, தன்னோட அளவில் ரொம்ப அதிகமாக சேர்ந்துட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கடைசியாக என்னென்னா கெட்டுரும், அதாவது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்து விடும். ஸோ அதுதான் இந்த திருக்குறளோட அர்த்தம். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். ஸோ இதுவும் எக்ஸாக்ட் மீனிங் அப்படியே வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கமே நிலையான செல்வம். ஓகேங்களா? ஊக்கம் தான் நிலையான செல்வம். இங்கே உடைமைனா என்ன மீனிங்னா செல்வம்னு அர்த்தம். ஓகே, ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம முயற்சி, ஊக்கம்னா என்னென்னா இங்கே முயற்சி அப்படின்றது அர்த்தம். முயற்சியோடு இருக்கணும். மற்ற எல்லா பொருளும் நம்மளை விட்டு போனால் கூட, இல்லை எந்த பொருள் வந்தாலும் அது நில்லாமல் அழிஞ்சு போயிடும். ஆனால் முயற்சி, இந்த மாதிரி ஊக்கம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இருக்கிறது, யாரும் திருட முடியாது. ஸோ இது இதுதான் நிலையான செல்வம். ஓகேங்களா? எப்பவுமே ஊக்கத்தோடு இருந்தால் மற்ற பொருட்கள்லாம் தானாக சேரும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகேங்களா? உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவையெல்லாம்
நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 5 திருக்குறள் வந்து பொறுமையாக படிச்சுட்டு அதோட மீனிங் எக்ஸாக்டாக படிச்சுக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நேச்சுரல் இந்தியா அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணுறவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கில் டெலகிராம் ஃப்ரீ டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.